முதல்ல ஏஞ்சல்ஸ் குறித்து வெறும் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி சாத்தானை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம முதலாவது சாத்தானை பார்க்கணுன்னா அவன் தான் நமக்கு ஆபத்து கொடுக்குறான், ஆனால் ஏஞ்சல்ஸ் நமக்கு நன்மை செய்கிறார்கள். ஆகையினால நமக்கு தெரியும் ஏஞ்சல்ஸ் தேவதூதர் ஒரு சிறிய அறிமுகம். ஆர்ச் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்ச் ஏஞ்சல்ஸ்னால் பிரதான தூதர்கள். பிரதான தூதரில் யார் இருக்கிறார்? முதல்ல மைக்கேல் என்று சொல்லக்கூட மிகாயேல் இருக்கார், மிகாவேல்னு சொல்லுவோம். அவருடைய பர்பஸ் என்ன தெரியுமா? அவர் யுத்தம் பண்ணுற தேவதூதன். அவர் யார்? அவர் மிகாயேல். இந்த 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 படத்தை நீங்கள் அநேக ரோமன் கேத்தலிக் சர்ச்சிலையும் பார்த்துருப்பீங்க. மிகாயேல் தூதன் அந்த தானியேல் ஜெபம் பண்ணும்போது கூட அவருக்கு பதிலை கொண்டு வரும்போது அந்த சண்டை நடந்தது இல்லையா, அதில் உதவிக்கு வந்தது இந்த மிகாயேல் தூதன் தான். இவர்களை குறித்து இவர்கள் எப்படியெல்லாம் நம்ம காப்பாற்றுவாங்கன்றது நமக்கு கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை பார்ப்போம். ரெண்டாவது, அந்த ஆர்ச் ஏஞ்சலில் இன்னொருத்தர் இருக்கார். அவர் யார்? கேப்ரியல் தூதன். இவருடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நேராக மெசேஜை கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்குற மெசேஜை மக்களிடத்தில் சேர்க்கிற ஒரு வேலை. அவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவார் தெரியுமா? இவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பேச்சுலர் ஒரு பெண்ணிடத்தில் வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணுற விதம்னா அந்த அம்மா ஓகே சொல்லிடுவாங்க. எப்படி? உன் வயிற்றிலே வந்து பரிசுத்த ஆவியான மூலமா குழந்தை பிறக்கும்னு சொன்னால் அவங்க வந்து ஓகே சொல்கிற அளவுக்கு பேசுவார். அவ்வளோ கன்வின்சிங். இவரே கேப்ரியல் பழைய ஏற்பாட்டில் இருக்காரா? இருக்காரு. ஆனால் நம்ம புதிய ஏற்பாடு தான் தெரியும். தானியேலுக்கு கூட செய்தியை கொண்டு வந்தது கேப்ரியல் தான். வர்ற இடத்துல சாத்தான் பிரச்சனை பண்ணதுனால மிகாயேல் வந்து அவருக்கு உதவி செய்தார். இவர் வந்து வெறும் மெசேஜை போய் டெலிவரி பண்ணுறவர். இவர்களை குறித்தெல்லாம் பிறகு பார்ப்போம். மூன்றாவது வந்து கேருபீன்கள்னு சொல்லுவாங்க. இந்த கேருபீன்கள் எங்கே வருது அப்படின்னு சொன்னால், ஆதி ஆகமத்தில் கர்த்தர் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, தே ஆர் கார்டிங் த கார்டன் ஆஃப் ஈடன். கர்த்தருடைய அந்த கார்டன் ஆஃப் ஈடனை வந்து காப்பாற்றுற வேலை. எப்போ ஆதாமும் ஏவலும் பாவம் செய்து போனாங்களோ கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு கேருபை அழைத்து அந்த ஞானத்தின் கனிகள் கொடுக்குற அந்த மரத்தை என்ன பண்ணு நீ பாதுகாத்துக்கு சொல்லுவாங்க. அப்போது அந்த கேருபை என்ன பண்ணார்? சுடரொளி பட்டயம் ஏந்தியவராக அதை பாதுகாக்கிறார். ஸோ அந்த சாத்தான் கேருபு தான். தள்ளப்பட்ட தூதன் இருக்கான் இல்லையா, அவன் எந்த கேட்டகரியில் வர்றவன்? இந்த கேருபு அப்படின்னு சாத்தான் குறித்து நம்ம எசேக்கியாவிலையும் நம்ம ஏசாயாவிலையும் நம்ம வாசிக்கலாம். அவரும் இந்த கேட்டகரியில் வர்றவர் தான். அடுத்ததாக இன்னொருத்தர் இருக்கிறாரு, சேராபீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேராபீன்கள். இந்த சேராபீனுடைய முக்கியமான வேலை என்ன? இவங்களுக்கு 6 ரெக்கைகள் இருக்கும். 2 முகத்தை மூடிக்கொண்டு, ரெண்டு ரெக்கைகள் மூலமாக தன் உடலை மூடிக்கொண்டு 2 ரெக்கைகளில் பறந்து கொண்டு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாடினோமா? இது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு பாடணும் இல்லையா? இவங்களுடைய வேலை எப்படி? ஸோ இவங்களையெல்லாம் பார்த்துட்டோம். நம்முடைய அண்ணனை இன்னும் பார்க்கல. அந்த கேட்டகரி அவங்க யாருன்னா ஃபாலன் ஏஞ்சல், தள்ளப்பட்டார். யாரும் கேருப் தான். ஆனால் முதலாவது பாவம் பூமியிலே உருவாகவில்லை. முதலாவது பாவம் நடந்தது பரலோகத்திலே. ஏனென்று சொன்னால் இவர் தான் வந்து நான் தேவனுக்கு மேலே நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இவர்களை குறித்து எல்லாம் நம்ம வந்து அடுத்த முறை பார்க்கலாம். இவரை குறித்து தான், இவருடைய அசிஸ்டன்ட் குறித்து தான் இன்னும் நமக்கு பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ரஃபேல்னு ஒரு பேர் கேள்விப்பட்டீங்களா? ரஃபேல் தூதன் நம்முடைய வேதாகமத்தில் எந்த இடத்துல வராது. ரோமன் கத்தோலிக்கர்களுடைய தள்ளுபடி ஆகமங்கள்னு ஒன்று இருக்குது பைபிளில். கேனனைசேஷனில் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் தான் இங்கே இருக்கிறது. அங்கீகரிக்கப்படாத சப் கேட்டகரி, அது வந்து அங்கீகரிக்கப்படாத புத்தகங்கள் அப்போக்ரிஃபான்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தில் த புக் ஆஃப் தௌபித், த புக் ஆஃப் ஏனோக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் வந்து இந்த ரஃபேல் பற்றி வரும். அவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறது. ஏன்னா நாம் இதைத்தான் வேதமாக கருதுகிறோம். அந்த செகண்டரி கேட்டகரியில் இருக்கிற புத்தகங்கள் வேண்டாம். மூன்றாவதாக அதர் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான வேலை என்ன? இந்த தூதைகள் பணிவிடை செய்ய நமக்காக கர்த்தர் உருவாக்குறார். கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு பணிவிடை செய்ய, கர்த்தர் கொடுக்குற காரியங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு உதவி செய்ய. நீங்கள்லாம் போயிட்டே இருக்கிறீங்க, வண்டியில் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரே ஒரு செகண்டு மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை மிஸ் பண்ண வைத்தது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அவர் தான் காப்பாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார், என்னவென்று சொல்லுவார்? அந்த சிறியவர்கள் என்னிடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அவரை குறித்த தேவதூதர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார். ஸோ கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு குட் நியூஸ் என்ன நமக்கு அப்படின்னு சொன்னால், தேவதூதர்களை நமக்காக பாதுகாப்பதற்கும் மற்ற காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில், நீங்கள் டிப்ரெஷனில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற நேரத்தில், ஏதோ ஒரு கரம், ஏதோ ஒரு உணர்வு நம்ம கொண்டு தூக்கி விடுறது மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் சேருக்கு பக்கத்தில் தேவதூதன்
தூதன் இருக்கிறார் உங்கள் சேர் பக்கத்தில், உங்கள் வீட்டில், அறையிலே. எத்தனையோ பெண்கள் தங்கள் கண்ணீர்களை எங்கே அழுகுறாங்க தெரியுமா? சொல்லுங்க. ஹாலில், லிவிங் ரூமில் அழுகுறதில்லை, கிச்சனில் அழுவுறதில்லை, பெட்ரூமில் அழுவுறதில்லை, பாத்ரூமில் போட்டு தண்ணி ஓன்னு அது சத்தத்தில் இவர்கள் ஓ என்று அழுகிறார்கள். ஏன் அப்படின்னா, என் சத்தம் வெளியே கேட்டுவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி. உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த பாத்ரூமில் கூட தேவ தூதர்கள் வந்து உங்களை ஆறுதல் படுத்துகிறாங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ ஆகையினால இன்றைக்கு தேவ தூதர்களை குறித்து இன்னொரு முறை நாம் தெய்வ செய்தியை பார்க்கலாம். பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் இருக்கிறது இதில். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சாத்தானையும் தள்ளப்பட்ட தூதர்களையும் எப்படி அடையாளம் கண்டு நம்ம வாழ்க்கையில் அவங்க வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதை தான் பார்த்துக்கிட்டு நாம் செல்ல போகிறோம்.